பொண்ணோட அப்பா ஃபோன்ல சொல்றாங்க, இந்த நிச்சயதார்த்தம் நடந்துச்சுன்னா, என் பையன கொன்றுவேன்னு ஆறுமுகம் என்ன மிரட்டுறான் அப்படின்னு ஃபோன்ல சொல்றாங்க. இத ஆறுமுகத்தோட குடும்பம் வீடியோல பார்க்குறாங்க. ஆறுமுகம் கடுப்பாயி டேபிள தள்ளி விடுறாரு. ஆறுமுகம் கோவப்பட்டு 2 பேர்கிட்ட சண்டை புடிச்சுக்கிட்டு இருக்காரு. 2 பேர் கழுத்தையும் ஆறுமுகம் புடிச்சு தூக்குறாரு. உங்களால என் தங்கச்சிக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா, அன்னைக்கு தான்டா உங்க 2 பேத்துக்கும் கடைசி நாள்னு வார்ன் பண்ணி விட்டுட்டு ஆறுமுகம் போறாரு. சிவாவோட மாமா சொல்றாங்க 2 பேர்கிட்ட, இவன் தான் சம்பத்து. இவனை தான் நீங்க கண்டம் பண்ணணும்னு சொல்லிட்டு போறாரு. சம்பத்த 4 பேரு ஃபாலோ பண்ணிக்கிட்டு வர்றாங்க. சம்பத்துக்கு தெரியாம சாக்க சம்பத்து மேல போட்டு சம்பத்தோட கண்ணை மறைச்சு அடி அடின்னு சம்பத்த அடிக்கிறாங்க. சம்பத்து அடி வாங்குறப்ப ஆறுமுகம் என்ன விடுறா விடுறான்னு அடி வாங்குறப்ப கத்திக்கிட்டே இருக்காரு. அந்த சம்பவத்தை கேள்விப்பட்ட போலீஸு ஆறுமுக வீட்டுக்கு வர்றாங்க. ஆறுமுகத்தை பார்த்து கேக்குறாங்க, உன் தங்கச்சி நிச்சயதார்த்தத்தை நிறுத்தினதுக்காண்டி சம்பத்த கத்தியால குத்தி கொல்ல முயற்சி பண்ணியிருக்க. இதுதான் உன் மேல கொடுத்திருக்க கேஸு. ஆறுமுகத்தை புடிச்சு இழுத்துட்டு வாங்கய்யா. ஆறுமுகத்தை கான்ஸ்டபிள் இழுத்துக்கிட்டு வர்றாங்க. வீட்டுல உள்ளவங்க எல்லாம் கதறாங்க, ஆறுமுகத்தை விட்டுருங்க விட்டுருங்கன்னு. இன்ஸ்பெக்டர் ஆறுமுகத்தை வெளியே இழுத்துட்டு வந்து சொல்றாங்க, உன் வேலையெல்லாம் வேற எவங்கிட்டயாவது வச்சுக்க. இந்த தப்ப திரும்பி திரும்பி செஞ்சேன்னா அடுத்த முறை வேற மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஆறுமுகத்தை கூட்டிட்டு போறாங்க. ஆறுமுகத்தோட வேஷ்டிய கழட்டுறாங்க. ஆறுமுகம் கோவத்தோட இன்ஸ்பெக்டரை பார்க்குறாரு. நாளை சந்திப்போம்.